ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ சைனை பற்றி ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஆமாம், இப்பயும் நான் அந்த வார்த்தையை தான் சொல்லுவேன், ஓரளவுக்கு தான் அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் கடல் மாதிரி விஷயம் இருக்குதுன்றது எஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதில் இன்னமும் அதிகமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சில இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கும் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங்க்கு நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் புக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த புக்கை எடுத்து பார்த்தா நம்ம புக்கை விடவே அதில் இன்னமும் அதிகமான சிலபஸ் இருக்குது. சார் இதெல்லாம் அதிகமாக இருக்கே, அப்படிலாம் நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது. மேலே மேலே அது தெரிஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்றதுல தான் நம்மளுக்கு ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னா அந்த டாபிக் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், ஆமாம் இப்போ பாருங்கள், சைனை பற்றி இப்படி கண்ணை மூணாலே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ், அதனுடைய பீரியட் என்னது, அதனுடைய வேல்யூ என்னது, அது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுடைய கர்வ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டொமைன் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் சிம்பிள். அது ஒரு விஷயமாகவே இருக்காது. அது நீங்கள் எவ்வளோ பெருசாக படிச்சுட்டு வந்தாலும் புரிதல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்கள் மூளைக்கு வந்து கடுகை விட ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஓகே, இட் வில் பி அ ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்டாக தான் அது நம்மளுக்கு தெரியும். புரியாமல் படிக்கிறவனுக்கு தான் அது பெரிய மலை மாதிரி தெரியும். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இப்போது டைம் டு see about cosine ஃபங்க்ஷன். இதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். காஸ் ஃபங்க்ஷன் அதை பற்றி நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சைன் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இதை பற்றி நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நான் ஒரு பிரேக் விட்டுருந்தேன். அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது இட் மேட் மீ, நிறைய பேர் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து டேன் இன்வர்ஸ் வரலையும் கூட போயிருந்தீங்க. வெரி குட், அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். கொசைன் நம்ம இப்போ ஒரு ஃபார்மேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நான் சைன் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக்க போகிறது கிடையாது டாப்பிக்கை. ஐ கேன் மூவ் ஃபாஸ்ட். ஓகே, ஹவ் வில் யூ ட்ரா தி கொசைன் ஃபங்க்ஷன்? ஸோ திஸ் இஸ் x-axis and this is y-axis. சைன் ஃபங்க்ஷன். ஓகே, சைன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கெல்லாம் வெட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் வெட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n பையில் வெட்டும். n பிலாங்ஸ் டு z, ரைட்? அவரே n ஈக்குவல் டு 0, 0ல் வெட்டும். n ஈக்குவல் டு 1, 1 பையில் வெட்டும். 2 பையில் வெட்டும். மைனஸ் பையில் வெட்டும். -2 பையில் இன்டர்செக்ட் பண்ணும். அதே மாதிரி இது எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணும் ஞாபகம் இருக்காது. அதுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவை கொடுத்துடலாம்ல நம்ம. வெயிட் நம்மளே ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது n பையில் இன்டர்செக்ட் பண்ணும். இது எங்கெல்லாம் வெட்ட போகுது அப்படின்னா, 0ல் வெட்டும், π/2ல வெட்டும், 3π/2ல வெட்டும், 5π/2ல வெட்டும். ஸோ இந்த இடத்துல 0ல் வெட்டாது. ஓகே, 0ல் வெட்டாது. 1π/2, 3π/2, 5π/2, அதாவது ஒத்தப்படையாக இருக்கிற 5/2ல எல்லாத்தையும் இது வெட்டுது. ஸோ இங்கே 1ன்னு வச்சுக்கலாம், இது 3ன்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், 1, 3, 5. இது ஏபி மாதிரி இருக்குல்ல, ஏபியோடைய nth டேர்மை கண்டுபிடிச்சிடலாமா? a plus n minus 1 into d. a உடைய வேல்யூ வந்து 1 plus n minus 1 into the value of d is here 2. அப்போ 1 plus 2n minus 2. அப்போ 2n minus 1, right? 2n minus 1. 2n minus 1 into π/2. 2n minus 1 into π/2. இதில் nக்கு வந்து 1 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும்? ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் கிடச்சிரும். n equal to 2 போட்டிங்கன்னா 3π/2. n equal to 4, n equal to 3 போட்டிங்கன்னா 6 minus 1 is 5π/2 வந்துடும். put n equal to 0, you will get minus 1π/2. ஓகே, இப்படியும் எடுத்துக்கலாம் அந்த ஃபார்முலாவை, இல்லை இப்படியும் எடுத்துக்கலாம்ல. 2n plus 1 π/2. இப்போ nக்கு 0 போட்டிங்கன்னா இதில் என்ன கிடச்சிடும்னா +1π/2 கிடைக்கும். nக்கு வந்து -1 போட்டிங்கன்னா, nக்கு -1 போட்டிங்கன்னா -π/2 கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டு மாதிரியும் நம்ம இதை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் அது இன்டர்செக்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ 2n + 1π/2 இல்லை
இது ரெட்ட நம்பரில் ஒன்று கூட்டினாலும் அது வந்து ஒத்த நம்பர் ஆகிடும், ஒன்றை சப்ராக்ட் பண்ணாலும் அது ஒத்த நம்பர் ஆகிடும். ஓகே, இப்போ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ண போகுது? ஓகே, இது வந்து பைன்னு வச்சுக்கலாம், இதை 2 பைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இட் கோஸ் ஆன். அடுத்தது இந்த இடத்த மைனஸ் பைன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த -2 பை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு கோடை வரைய போகிறேன். You can get me why I am drawing that line. இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ எங்கெல்லாம் வெட்ட போகுது? இந்த இடத்துல வெட்ட போகுது. ஸோ திஸ் இஸ் π/2, இந்த இடத்துல வெட்ட போகுது. திஸ் இஸ் 1 π/2, 2 π/2 அண்ட் திஸ் இஸ் 3 π/2. திஸ் இஸ் 3 π/2. இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணணும், திஸ் இஸ் -π/2. ஓகே, திஸ் இஸ் -π/2, -2 π/2 and this is -3 π/2, -3 π/2. ஸோ இங்கே இன்டர்செக்ட் பண்ணணும், இங்கே இன்டர்செக்ட் பண்ணணும், இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணணும், இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகே, +1 வரலையும் ரைஸ் ஆகணும், -1 வரலையும் ஃபாலோ ஆகணும். வரையலாமா? இப்போ நான் எப்படிலாம் இதை அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். திஸ் இஸ் 0 டிகிரிலேருந்து π/2 ரேடியன், 0 ரேடியன்லேருந்து π/2, 0லேருந்து π/2 வரலையும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவா? எஸ், காஸ் பாசிட்டிவ். அப்போனா பாசிட்டிவ் சைடு கர்வ் இருக்கணும், ஒய் ஆக்சிஸோடைய பாசிட்டிவ் சைடு கர்வ் இருக்கணும். ஓகே, ஐ வில் டூ தட். ஒய் ஆக்சிஸோடைய பாசிட்டிவ் சைடு கர்வ் இருக்கணும். நான் மறக்கவே மாட்டேன் அது எல்லாத்தையும், ஏன்னா எனக்கு நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ணுற மாதிரி தெரியும். அடுத்தது π/2லேருந்து π வரலையும் all student, இங்கே சைன் தான் பாசிட்டிவ், காஸ் வந்து it has to go to the negative part of the y axis. இப்போ இந்த y axis உடைய நெகட்டிவ் பார்ட்டுக்கு கர்வ் கீழே வந்தே ஆகணும். ஓகே, ஸோ இது வரையும் வந்தாச்சு. காஸ் 0 உடைய வேல்யூ வந்து 1, காஸ் பையோடைய வேல்யூ வந்து -1, காஸ் பையோடைய வேல்யூ வந்து -1. இப்போ திரும்ப என்ன செய்ய போகிறோம்? 180லேருந்து 270, that is third quadrant. All student take tan தான் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவ், ஸ்டில் இதுக்கு நெகட்டிவ் சைடில் தான் இருக்கணும். பாருங்க, y axis உடைய நெகட்டிவ் சைடில் தான் கர்வ் தொங்கிட்டு இருக்கு. ஓகே, நெகட்டிவ். அதுக்கப்புறம் 270லேருந்து 360 வரலையும் fourth quadrant, all student take coffee, it has to be positive, so it is going to enter to the positive quadrant. ஓகே, y axis உடைய பாசிட்டிவ்ல அது நுழைய போகுது. இதுதான் ஒரு பீரியட். 0ல ஆரம்பிச்சு 2 பைல முடியுது பாருங்க. திஸ் இஸ் எ பீரியட். இதுதான் ஒரு பீரியட். அந்த சர்க்கிளில் ஒரு தடவை சுத்திச்சுன்னா இந்த கர்வ் தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பீரியட் எடுத்து இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே பக்கத்தில் வச்சு பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கிவ் கெட்டிங் தட். ஓகே, இதை அப்படியே கம்ப்யூட்டரில் கட் பண்ணி வில் பேஸ்ட் தட். அதே மாதிரியே ஒரு காப்பி எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ். ஸோ அந்த பீரியடில் என்ன நடந்ததோ அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் இந்த கர்வ் வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். கேன் யூ கெட் மீ? திஸ் இஸ் த காஸ் கர்வ். இந்த காஸ் கர்வ் வச்சு நம்ம நிறைய யோசிக்கலாம். எது இப்போ ஏன் இது இந்த இடத்துல பாசிட்டிவ் சைடு இருக்குது, ஏன் இந்த சைடு இடத்துல நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய பீரியட் வந்து 2 பை தான். என்ன பீரியடுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமா சார்? இதை 2 பை வரலையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண சொன்னீங்க. அப்போ வேற ஏதாச்சும் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ இங்கே ஒரு லென்த் எடுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் 1/2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்து 1/2. எப்போ காசுக்கு 1/2 கிடைக்கும்? 60 டிகிரி, ரைட்? 60 டிகிரினா அப்போ அதனுடைய ரேடியன் வந்து π/3 இருக்கும்ல. ஸோ திஸ் இஸ் π/3ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக டோன்ட் மெஷர் இட் ஆஸ் எ ஸ்கேல். ஓகே, ஒரு இதுவாக வச்சுக்கலாம். ஸோ காஸ் π/3க்கு -1/2. இதே ஆன்சர் வந்து 2 பை டிஸ்டன்ஸில் இது திரும்ப நடக்கும். விச் இஸ் 2 பை டிஸ்டன்ஸ்? திஸ் இஸ் 2 பை டிஸ்டன்ஸ். இதே 2 பை டிஸ்டன்ஸில், ஓகே, திஸ் இஸ் 2 பை டிஸ்டன்ஸ். ஸோ இதான் 2 பை. ஓகே, நான் நவுத்துறேன் கொஞ்சோண்டு, இப்படி நவுத்துறேன்.
நல்லா கவனி, திஸ் இஸ் 2π டிஸ்டன்ஸ். இதை அப்படியே கொஞ்சம் நோத்துக்கிறேன். இது கூட 2π ஆட் பண்ணுங்கள், இந்த லென்த்தை அது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2π திரும்ப அங்கே வருது பாருங்களேன். இந்த இடத்துல ஒட்டின அந்த குச்சியோடைய ஹைட்டும் இந்த இடத்துல ஒட்டின அந்த குச்சியோடைய ஹைட்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த 1/2 வேல்யூ திரும்ப எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா 2π டிஸ்டன்ஸில் நடக்கும். சார் இங்கேயும் நடக்குமே சார், அதை ஏன் சார் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது 2π டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக நடந்துடும். இதுக்குள்ளார இன்னொரு வேல்யூ நடக்க போகுது, அது தெரியும் எனக்கு, இன்னொரு வேல்யூ நடக்க போகுது. ஆனால் பீரியாடிக்காக 2π டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, ஐ வில் திங்க் அண்ட் ஆன்சர் யூ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன். இப்போ இந்த 0 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரூல் சொல்கிறோன்னா அந்த ரூல் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தணும். இந்த 1ன்ற வேல்யூ, ஓகே, cos 0ல் 1ன்ற வேல்யூ, இந்த 1 திரும்ப எந்த இடத்துல நடக்கும்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் 2π டிஸ்டன்ஸில் திரும்ப 1 வந்துடும் சொல்லிட்டு. ஆமாம், 2π டிஸ்டன்ஸில் திரும்ப 1 வந்துச்சு பாருங்க. இதுக்கு நடுவில் வேறு எங்கேயுமே 1 நடக்கலைல்ல. நான் சொல்கிற தியரி எல்லாத்துக்குமே பொருந்ததில்ல. நாட் ஒன்லி ஃபார் திஸ் 1/2க்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 1/2 வந்து நடுவில் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கலாம். இந்த 2πக்குள்ளார இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகிக்கலாம். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் 2π டிஸ்டன்ஸில் இன்னொரு ரிப்பீட்டேஷன் நான் கண்டிப்பாக நடக்கும். அந்த வேல்யூ வந்து இந்த 1ன்ற வேல்யூக்கும் பொருந்தும், 1/2க்கும் பொருந்தும், ஃபார் ஆல் தி வேல்யூஸ் பிட்வீன் திஸ். ஓகேவா? இதுக்கு நடுவில் இருக்க எல்லா வேல்யூஸுக்கும் பொருந்தும். அப்போது பீரியட் அப்படிங்கிறதுக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் திஸ் கர்வ், இந்த கர்வோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து again it is 1. okay, sin உடைய amplitude 1 தான், cos உடைய amplitude 1 தான். so this curve is called y equal to cos x, cosine function. இப்போ கிளியராகவே தெரியுது இது ஃபங்க்ஷன், இது vertical line test. what is the range, what is the domain of cos x, அதெல்லாம் எழுதணும். domain and what is the range. Domain is full real scale, right? full real scale. இது இன்னும் நம்ம நிறைய விதத்தில் இது -infinity to +infinity, -infinity less than x less than infinity. There are many ways to denote this domain. And what is the range of this function? This range of this function is -1 less than or equal to y less than or equal to 1. -1 less than or equal to cos x less than or equal to 1. The value of cos x is from -1 to +1, -1 to +1. so this is the range of this function. அதுக்கப்புறம் இது 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இது வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் காஸ் கர்வ். அண்ட் அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to restrict this curve. ஸோ எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு பிரேக், இங்கே உடைக்கிறேன். I am breaking here and I am breaking here. ஸோ இதை மாதிரி நம்ம பிரேக் பண்ணும்பொழுது நல்லா கவனி, இதை மாதிரி பிரேக் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா? இப்போது இந்த கர்வை எடுத்தால் காசுக்கு என்ன ரேஞ்சோ அதே தான் இந்த பார்ட்டுக்கும் ரேஞ்சா? ஆமாவா? அது இப்படி தான் இருக்கா? ஆமாம், காசுடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போதும் there is no disturbance in this range. இந்த ரேஞ்சில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ நான் அப்போ என்ன செஞ்சிட போகிறேன், இந்த கர்வை தனியாக எடுக்க போகிறேன். x axis, y axis and this is 0 pi/2. pi/2 கரெக்டாக அதனுடைய மிடில் வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ 1 வந்து இதை விட கம்மியான டிஸ்டன்ஸில் தான் 1 இருக்கும். ஸோ நான் போட்டுக்கிறேன் 1 and this is -1. ஸோ இங்கே வந்து ஃபார்முலாவே நம்ம இப்படி ஒரு லைனை போட்டுக்கலாம், இப்படி ஒரு லைனை போட்டுக்கலாம். ஸோ நான் இதுலேருந்து ஒரு பார்ட் எடுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும்ல, காசு வந்து 0லேருந்து pi/2 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் கர்வு நீங்கள் இப்படி தான் வரைவீங்க. அதுக்கப்புறம் -1. இப்படிதான் எடுக்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் தி காஸ் கர்வ். திஸ் இஸ் தி காஸ் கர்வ்லேருந்து ஒரு சில பார்ட்டை மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ த பிரின்சிபல், திஸ் இஸ் தி டொமைன். த ஹோல் ரியல் ஸ்கேல் இஸ் டொமைன். பட் நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் பிரின்சிபல் டொமைன், முதன்மை மதிப்பு. Principal domain. Principal domain is from closed interval 0, pi.
the principal domain of sine is minus pi by 2 to plus pi by 2, minus pi by 2 to plus pi by 2. அதுக்கப்புறம் இதனுடைய principal domain வந்து 0 to pi. Okay. So now we will be ready to draw the sine cos inverse curve. Cos inverse curve வரையணும். லாஸ்ட் இயர் வந்து இது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, பட் எக்ஸாம் கொஷின் கிடையாது. ட்ரா தி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 பேர் 99 மார்க்ஸ் எடுத்தாங்களா, அவங்க 2 பேருடைய பிடிஎஃப் வாங்கியிருக்காங்க, அவங்க எக்ஸாமுடைய பிடிஎஃப் வாங்கியிருக்கேன். அதை நான் இன்றைக்கி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அவங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எப்படி கீக்கெலாம் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு பிஃபோர் கோயிங் டு ட்ரா த இன்வர்ஸ் கர்வ் நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் என்னது, சாரி இந்த பாயிண்ட் என்னது, கர்வுக்கு மேலே இந்த பாயிண்ட் என்னது, this is 0,1, am I right? This is 0,1 and this is pi by 2,0, இந்த pi by 2,0. இந்த பாயிண்ட் என்னது, and this is pi, minus 1, this is pi, minus 1. காஸ் இன்வர்ஸ் வரையலாமா? வரைஞ்சிடலாம். X-axis, Y-axis. This is pi, am I right? This is pi, and this is 0, and pi இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். This is pi, and this is இந்த மிடில் இருக்கிறது pi by 2, pi by 2. இந்த இடத்துல 1 போட்டுக்கிறேன், இந்த இடத்துல -1 போட்டுக்கிறேன். So now also I am going to draw the same cos curve. அப்ப என்ன வந்துரும் அப்படினா, so this is cos curve. Okay. Listen carefully. இது எல்லாமே டாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம காஸ் இன்வர்ஸ் கர்வை வரையறதுக்காக. ஓகே, திஸ் இஸ் தி பிரின்சிபல் டொமைன். அப்போ இன்வர்ஸ் வரையும் போது இது என்ன ஆகிடும், வேறு மாதிரி மாறிடும்ல. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தது வந்து இது ஒய் ஆக்சிஸுக்கு போயிடும். அப்போ இது வந்து 0. ஸோ இதே டிஸ்டன்ஸுக்கு ஓகேவா. ஸோ இதே டிஸ்டன்ஸுக்கு இந்த இடம் பையன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடம் பையன் எடுத்துக்கலாம். இதனுடைய மிடில் இந்த இடத்துல pi by 2 எடுத்துக்கிறேன். சி pi by 2 இஸ் கிரேட்டர் தென் 1, ரைட்? pi by 2ன்றது 1 விட ஒரு பெரிய நம்பர். ஸோ இப்போ இங்கே எது டொமைனாக இருந்ததோ, இங்கே டொமைன் எதுவாக இருந்ததோ அங்கே வந்து அது ரேஞ்சாக மாறிடும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வந்து டொமைனாக இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அடுத்தது இந்த -1,1 வந்து இப்படி வந்துடும்ல. அப்போது இதை விட சின்னதாக நான் போடுறேன். திஸ் இஸ் 1, இதே டிஸ்டன்ஸில் இங்கே -1, இதே டிஸ்டன்ஸில் இங்கே -1. ஸோ இது ஒய் ஆக்சிஸில் இருந்தது வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சணும் பாருங்களேன். 0,1 1,0 மாற்றணும். 1,0ன்றது எங்கே இருக்கும்? ஸோ இந்த இடத்துல கர்வ் இருக்க போகுது 1,0. pi by 2,0 வந்து 0,pi by 2 மாறப்போகுது. 0,pi by 2 இங்கே இருக்கும். ஸோ கர்வ் இந்த இடத்துல வரப்போகுது, இங்கே வரப்போகுது. ஓகேவா? இந்த ரெண்டு இடத்த டச் பண்ண போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, pi, -1 -1,pi -1,pi இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் -1,pi. இந்த 3 புள்ளியிலையும் அது தொட்டுக்கிட்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்னொரு ரெஃபரன்ஸ் வரைகிறேன். இப்படி ஒரு கோடை போடுறேன். இந்த கோடு ஏன் போடுறோன்னு தெரியும்ல. இதையும் டாட்டர் லைனில் போடுறேன். இதையும் டாட்டரில் போடுறேன். இது y = x. This is going to act as a mirror. இது வந்து y = cos x கர்வ். இது y = cos x கர்வ் வரையலாமா? அப்போ this is y = cos inverse of x. ஆமாம்ல, இதனுடைய படம் வந்து இந்த பக்கம் விழும். இதை வந்து அப்படியே உடச்சி இப்படி திருப்பினாக்கா
it will be like this. இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஸோ திஸ் இஸ் தி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் கர்வ். நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வரையறதுக்கு ட்ரை பண்ணணும். இது மேலே இருக்கிற ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இதுக்கு மேலே இருக்க 3 பாயிண்ட்டை வந்து தலைகீழ மாற்றி போடுங்க. இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல -1 to +1ல ஃப்ளெக்ஸ் இவ்வளோ தூரம் தான் ஏறி இருக்குது, இவ்வளோ தூரம் தான் இறங்கியிருக்கு. ஓகே, அதே மாதிரியே இப்போ வந்து இதில் +1 வரலையும் ரைஸ் ஆகிருக்கும், -1 வரலையும் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0 to π வரலையும் வந்திருக்குது இந்த கர்வு. அதே மாதிரி இப்போ ஒய் ஆக்சிஸில் 0லேருந்து π வரலையும் இருக்கும். ஓகே, வாட் இஸ் தி டொமைன் ஆஃப் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்? இதனுடைய டொமைன் என்னது, இதனுடைய ரேஞ்ச் என்னது சொல்ல முடியுமா? இதனுடைய டொமைன் வந்து -1 to +1, அதாவது -1 less than or equal to x less than or equal to 1, or modulus of x is less than or equal to 1. Okay, can you get me? And what is the range of this function? What is the range of this function? ரேஞ்ச்னா என்ன செய்யணும்? இதுலேருந்து y ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக கோடை வரையணும். கர்வ்லேருந்து y ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக கோடு வரையணும். அது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் 0, π. இன்இக்வாலிட்டியில் எழுதலாமா? 0 less than or equal to y less than or equal to π, less than or equal to π. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்களே முன்னாடியே வரைஞ்சிட்டீங்க, நான் இது போல் வரைஞ்சிருக்கேன். இப்போது this is x axis and this is y axis. முதல்ல 1 -1 இங்கே இருக்கும். I will put 1 -1 here. So this is 1 and this is -1. 0 to π இங்கே இருக்கும். 0 to π/2 நான் இங்கே போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் 0 to π, நடுவில் வந்து ஒரு π/2 போட்டுறேன். இங்கே வந்து இப்படி y ஆக்சிஸில் இப்படி ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவ்வளோதான்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரைய ஆரம்பிக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு போடணும். ஓகே, இதுக்கு மேலே இருக்காது, இதுக்கு மேலே இருக்காது. ஸோ வேகமாக போடுற மாதிரி ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி இவ்வளோதான், சிம்பிள். ஸோ திஸ் இஸ் தி காஸ் இன்வர்ஸ் கர்வ். இதனுடைய டொமைன், ரேஞ்ச், பிரின்சிபல், இது எல்லாத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். வித் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.